ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 5 வேஸ் டாப் 5 வேஸில் எப்படி வந்துட்டு பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே ஆன்லைனில் தான் ஏர்ன் பண்ண போகிறோம் இந்த 5 பாசிவ் இன்கமே. ஸோ மறக்காமல் வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வே என்ன அப்படின்னா பர்சனல் பிராண்டிங். நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். என்டர்பிரினர்ஷிப் கூட நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஒரு பெரிய பிஸ்னஸ் கூட நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், இண்டஸ்ட்ரி எராங்கிறது முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. இப்போ இருக்க எல்லாமே இன்டர்நெட் எரா தான். யார் வேணாலும் இன்டர்நெட்டில் தன்னோட பிஸ்னஸை இங்கே இருந்துக்கிட்டே எங்கே வேணாலும் சேல் பண்ணலாம், எங்கே வேணாலும் பெருக்கலாம் பிஸ்னஸை. ஸோ இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஷாப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கணும், ஒரு கிஃப்ட் ஷாப் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு சென்னையில் ஒரு பகுதியில் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் மதுரைக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களால் முடியுமா? இண்டஸ்ட்ரி எரா இருந்தப்போ இது முடியாது. ஆனால் இன்டர்நெட் எராவில் நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே சோஷியல் மீடியா வழியாக எங்கே வேணாலும் உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ இதை உங்களுக்கு புரிஞ்சிச்சுனால நீங்கள் உங்களோட பிராண்டை ப்ரொமோட் பண்ணலாம் சோஷியல் மீடியா வழியாக. ஸோ இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி உங்களோட பர்சனல் பிராண்டை நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஸோ இதை பண்ணுறது மூலமாக உங்களோட பிஸ்னஸ் வேறு லெவலில் பூம் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கோடர்னு வச்சுக்கிறோம். நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஜாவாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ உங்களுக்கு நல்லா தெரியும்னு வச்சுக்கிறோம். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு இன்கம்காக 9 to 5 ஜாபில் இருக்கீங்க. நீங்கள் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு அதன் மூலமாக உங்களோட பர்சனல் பிராண்டிங்கை பில்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே வரீங்க. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே நிறைய டிராஃபிக்ஸ் வர 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 நீங்கள் ஒரு பெரிய பிராண்டாக மாறுவீங்க. உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக. ஸோ இந்த ஃபாலோவர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களோட பிஸ்னஸை பெருக்கலாம். அவங்கள வந்துட்டு ஆடியன்ஸாக வர வச்சு உங்களோட பிஸ்னஸ் மூலமாக அவங்கள கஸ்டமர்ஸை கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் பர்சனல் பிராண்டிங். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ ஐடி எம்ப்ளாயிஸ் எப்போ வேணாலும் வேலையை விட்டு தூக்கலாம். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அடுத்த வேலை கிடைக்குன்னா கொஞ்சம் ஃப்ரெஷராக இருந்தால் வேறு வேலைக்கு போயிடும், எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட்டாக இருந்தால் லே ஆஃப் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சைட் பை சைடாக உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோ, இல்லை ஒரு பிளாகிங் ஆரம்பிச்சோ, இல்லை வேறு ஏதோ ஒரு மீடியாவில் நீங்கள் வந்துட்டு உங்களோட பர்சனல் பிராண்டிங்கோ ஒரு நேமில் பிராண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் வந்துட்டு பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த பர்சனல் பிராண்டிங் இன்டர்நெட்டில் அதிகமாக நம்ம என்னென்னா, நம்ம ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணியே கொடுக்கும். நீங்கள் ஒரு கோர்ஸை செல் பண்ணுறீங்க, ஆட் போட்டு நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட அந்த கோர்ஸ் செல் ஆகி உங்களுக்கான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் லைக் அமேசானில் எப்படி ஒரு ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு தூங்கும்போது கூட அது சேல் ஆகுதுல, அந்த கணக்கில் தான். ஸோ பர்சனல் பிராண்டிங் இது வந்துட்டு நம்பர் 1 பாசிவ் இன்கம் என்னை பொறுத்தவரை ஆன்லைனை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. ரெண்டாவது வந்துட்டு யூடியூப்ங்கிறது இன்றைக்கி வீடியோ கான்டென்ட் தான் வந்து கூகுள் தான் டாப் சர்ச் இன்ஜின். ஆனால் இப்போ 2வது இடத்துல யூடியூப் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் யூடியூப் முந்திரன்னு கூட சொல்லலாம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பில்லியன் மக்கள் ஒரு நாளைக்கு யூடியூப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மீடியாவில் வீடியோ கான்டென்ட்டுங்கிறது நம்ம பிரெயினுக்கு இதுக்கு என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குன்னா, ஆப்பிள் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு இந்த ஆப்பிளோடைய உருவம் கண்ணுக்கு முன்னாடி வருதா, இல்லை அந்த டெக்ஸ்ட்டு ஞாபகம் வருதா? உருவம் தானே ஞாபகம் வருது, அதோட டேஸ்ட் அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம விஷுவலாக தான் ட்ரீட் பண்ணுவோம். ஸோ வீடியோ கான்டென்ட்டை இன்றைக்கி அவ்வளோ பேர் பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் அதை ஷேர் பண்ணுறீங்க. நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் லாட் ஆஃப் டைம் ஆக வந்து உங்களுக்கு வருவாங்க, சப்ஸ்கிரைபராக வருவாங்க, ஆடியன்ஸாக வருவாங்க. ஸோ இவங்களை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய அடுத்தடுத்த சோஷியல் மீடியாஸ்லாம் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்க மூலமாக அங்கேயே கன்வெர்ட் பண்ணி அங்கேயும் ஒரு ஆடியன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் உங்களுக்கு ஆட்சன்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க, அதுதான் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது. யூடியூப்பில் அது மட்டும்தான் வழியானா கேட்டால் இல்லை. ஒரு லார்ஜ் ஆடியன்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு சேனலாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வேஸில் யூடியூப்லேருந்து மட்டுமே பணம் சம்பாதிக்கலாம். யூடியூப் ஆட்சன்ஸ் மூலமாக ஒரு இன்கம் வரும். நிறைய ஆடியன்ஸ் வச்சுருக்கப்போ ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சேட்டில் உங்களுக்கு அனுப்புவாங்க, பெய்ட் மெம்பர்ஷிப் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வழியில் நீங்கள் வந்துட்டு யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ணலாம். இது எல்லாத்தையும் தாண்டி 3வது ஒரு பாசிவ் இன்கம் இருக்குது. அதுக்கும் யூடியூபுக்கும் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்குதுன்னு சொல்லலாம், கனெக்ஷன். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்சனல் பிராண்டிங் யூடியூப் வச்சு பண்ணுறீங்க, அதுக்கு லார்ஜ் ஆடியன்ஸ் கிடச்சிட்டாங்க. ஸோ இப்போ அதையே கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு நிறைய ஆடியன்ஸ் வராங்க, என்னோடய வீடியோஸை ஃப்ரீயாக பார்க்குறாங்க, நிறைய லேர்னிங் கிடைக்குதுன்னா இதே நான் ப்ரொஃபஷ்னலாக இன்னும் அதிகமான தகவலோட கூடுதல் தகவலோட நான் வந்துட்டு கோர்ஸாக ரெடி பண்ணுறேன். இப்போ அந்த கோர்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு சேல் பண்ண போகிறேன். என்னுடைய அந்த ஆடியன்ஸ் ட்ரஸ்டட் ஆடியன்ஸ் என்னை நம்புகிறவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு கோர்ஸாக பண்ணி சேல் பண்ணும்போது
பெய்டு கோர்ஸ் விட்டுருக்காருன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நாலேஜை ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருப்பார். நம்பக்கூடிய ஆடியன்ஸ், ட்ரஸ்டட் ஆடியன்ஸ் உங்கள் கோர்ஸஸை வாங்குவாங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் உங்கள் கோர்ஸஸை உங்களோட லார்ஜ் ஆடியன்ஸை வித்துடலாம். இது மூலமாக கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகம். நீங்கள் ஒரே ஒரு தடவை கஷ்டப்பட்டு அந்த வீடியோ கண்டென்ட்டை க்ரியேட் பண்ண போகிறீங்க, கோர்ஸை பில்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் செல் பண்ணுறதை மல்டிபிள் டைம் நீங்கள் செல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்னோட மென்டார், நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும்னு நினச்சப்ப ஒருத்தர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இயருக்கு 1 crore கிட்ட ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கார். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கோர்ஸஸை சேல் பண்ணுறது மூலமாக மட்டுமே. அவன் இல்லை, இன்னைக்கு நிறையா பேர் யூடியூப்லேயே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூடியூபர்ஸே ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் யூடியூப் கோர்ஸ் எப்படி பிராண்டட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது, எப்படி கவர் பிக் கிரியேட் பண்ணுறது, இப்படிலாம் நீங்கள் அப்படிலாம் சொல்லி வந்துட்டு இன்றைக்கி சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு லெவலில் ஒரு ஸ்கில் உங்ககிட்ட இருக்குது, உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரியும், ஒரு வீடியோ எடிட்டிங் தெரியும், உங்களுக்கு கோடிங் நல்லா தெரியும், பைத்தான் தெரியும், எது வேணாலும் இருக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எதாக இருக்கலாம், ஆன்லைன் செல்லிங், இ-காமர்ஸில் எப்படி சேல் பண்ணுறதுலாம் கோர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே ஒரு ஸ்கில், ஹைப்பிங் ஸ்கில்லை நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை வீடியோ கான்டென்ட் எடுக்கிறதோட அதை நீங்கள் கரெக்டான பிளாட்ஃபார்மில் சேல் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஏர்ன் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணி வித்தவுட் ஸ்மால் எஃபர்ட். ஒரு ஸ்மால் எஃபர்ட்டை மட்டும் நீங்கள் போட்டு க்ரியேட் பண்ணிட்டா நீங்கள் அதை ப்ராப்பராக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டீங்க, ப்ராப்பராக உங்கள் ஆடியன்ஸில் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ஹியூஜ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். 4வது விஷயம் அப்படின்னா பிளாகிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, ஒரு விளாகர், நீங்கள் எல்லா இடமும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு விளாகர்னு வச்சுக்கிறோம். நீங்கள் விளாக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு யூடியூப்பில் ஷேர் பண்ணுறீங்க. இப்போ உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் இப்போ அந்தமான் போய் ஒரு விளாக் பண்ணியிருக்கீங்க. அந்த விளாகை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதில் பிளாக் பண்ணுறீங்க. பிளாக் மீன்ஸ் ஒரு ஆர்டிக்கலாக ரைட் பண்ணுறீங்க, தேவையான இடங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ரீச் ஆகுது. நிறைய பேர், அதாவது உங்களோட யூடியூப் ஆடியன்ஸே நீங்கள் சொல்றீங்க என்னோட வெப்சைட்டில் போய் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்க்குறாங்க, பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு ரீஜனல் பிளாகர்னு வச்சுக்கிறோம், ஒரு தமிழுக்கு மட்டுமே நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிறோம். அவங்க அந்த மண்ணில் என்னென்னலாம் இருக்குது, மாலத்தீவில் என்னென்ன நடக்கும் பார்ப்பாங்க. ஸோ இதனால் அதிகமான பேர் வர்றதுனால உங்களுக்கு யூடியூப்பில் எப்படி வீடியோஸை பார்க்குறதுனால ஆட்சன்ஸ் அமௌண்ட் கிடைக்குது. அதே மாதிரி கூகுளில் இருந்து ஆட்சன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குறப்ப அது ஆட்சன்ஸ் வந்துட்டு யூடியூப் ஆட்சன்ஸை விட அதிகமாக இருக்கும் பிளாகிங்க்கு கொடுக்குற ஆட்சன்ஸ். அதே சமயத்தில் ஒரு பிராண்ட் வந்து உங்களுக்கு பில்ட் ஆகுது கூகுளில், சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப்பும் கிடைக்கும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுறதுனால சில கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க, ட்ராவல் ஏஜென்சிஸ், அவங்களாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட பேசி இந்த மாதிரி எங்களோட இதை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி போடுங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு யூடியூப்லேயும் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும், பிளாகிங்லேயும் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். இதை தாண்டி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு ஒரு விஷயம் இருக்குது. அது யூடியூப் மூலமாகவும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஏர்ன் பண்ணலாம், பிளாகிங் மூலமாகவும் ஏர்ன் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ட்ராவல் வெப்சைட் நான் சொன்ன மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நான் மாலத்தீவ்ஸை பற்றி போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு மேக்மை ட்ரிப்போ இல்லை கோஎபிஓவோ இல்லை அகோடாவோ இந்த மாதிரி நிறையா வந்துட்டு இருக்காங்க ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு எங்களோட ஆஃபர் நாங்கள் தரோம், எங்களோட கூப்பன் கோடு தரோம், நீங்கள் வந்துட்டு கீழே அஃபிலியேட் லிங்க் கொடுங்க. அதாவது வந்துட்டு அந்த வெப்சைட்டில் கடைசியாக போயிட்டு மேக்மை ட்ரிப்பில் இவ்வளோ பேக்கேஜ், இதை நீங்கள் வந்துட்டு மேக்மை ட்ரிப்பில் புக் பண்ணி என்னோட கூப்பன் கோடு இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம். இவ்வளோ ஏங்க நீங்கள் ஒரு கண்டென்ட் பேஸ்டு ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, ஃபேஸ் காட்டலாம் மாட்டேங்கிறீங்க, ஒரு மோட்டிவேஷன் சேனல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கிறோம். உங்களுக்கு குக்கு எஃப்எம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் வருவாங்க. உங்களுக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிள் நீங்கள் தாண்டலைன்னா கூட உங்ககிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய வியூஸ் இருந்தால் கூட உங்களுக்கான ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிளாகிங் மூலமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் 5வது ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா கோச் அண்டு கன்சல்டன்ட். இப்போ நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர், நான் வந்துட்டு யூடியூப்பில் என்னை பிரபலப்படுத்திட்டேன், எனக்கு பெரிய லார்ஜ் ஆடியன்ஸ் இருக்குது. என்னை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில ஐடி கம்பெனிஸ் வந்துட்டு ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு கூப்பிடுவாங்க, எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுடைய எம்ப்ளாயிஸ் வந்து ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் போய் ட்ரெயின் பண்ணுறதுக்கு பெர் ஹவருக்கு எனக்கு 1 lakh வேணும், எனக்கு 50,000 வேணும், இல்லை எனக்கு 30,000 வேணும். டிபெண்ட் அப்பான் மை வேல்யூ, நான் எவ்வளோ வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும் அதை பொறுத்தது. நான் எவ்வளோ ஒரு லார்ஜ் வாஸ்ட் ஆடியன்ஸை வச்சுருக்கேன், என்னோட ஸ்கில் எவ்வளோன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னை கூப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி கூப்பிட்றப்ப நான் போய் கோச்சாவோ இல்லை ட்ரெயின் பண்ணிட்டோ இல்லை கன்சல்டண்ட்டாக கூப்பிட்றாங்க. யாராவது வந்துட்டு எனக்கு இதை பண்ணித்தர முடியுமா, இதை எங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் இருக்குது சால்வ் பண்ணி தர முடியுமா, போயிட்டு பிற அவருக்கு இவ்வளோன்னு நான் சார்ஜ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஏதாவது பப்ளிக் ஸ்பீக்கிங் பிளேசஸில் வந்து கூப்பிட்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம ராகுல் ப்ரோவையோ இல்லை மதன் கௌரியையோ
இல்லை இர்ஃபானையோ எவ்வளவோ காலேஜ் ஈவெண்ட்ஸில் நம்ம பேசி பார்த்துருப்பாங்கலாம். அவங்க போகிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் அவங்க எனக்கு தெரில அவங்க வாங்கினாங்களான்ட்டு. ஆனால் ஒரு பப்ளிக் ஃபிகர் போனால் ஒரு 1 hour ஸ்பீச்சுக்கோ இல்லை 2 hours ஸ்பீச்சுக்கோ 1 lakh பெர் ஷோ வாங்குறவங்கலாம் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன் அவங்களெலாம் 1 lakh வாங்குறவங்க நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு கோச், கன்சல்டன்ட், பப்ளிக் ஸ்பீக்கராக கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதாவது வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் இதுவரையும் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக திருப்பி நான் சொல்கிறேன் இந்த 5 வழி என்னென்னு அப்படின்னு. ஃபஸ்ட்டு பர்சனல் பிராண்டிங், செகண்ட் யூடியூப், தேர்டு வந்துட்டு பிளாகிங், ஃபோர்த்து வந்துட்டு கோர்ஸ் செல்லிங் கோர்சஸ், ஃபிஃப்த்து வந்துட்டு கோச் ஆர் கன்சல்டன்ட் ஆர் பப்ளிக் ஸ்பீக்கிங். இந்த 5 வேலை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 1 crore 2 crore இந்த மாதிரி பெரிய லெவலில் மணியை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இது நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தாலும் எத்தனை வருஷம் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். அதே சமயத்தில் வந்துட்டு நீங்கள் இதை ஒரு பேசிவாகவும் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் ஒரு வேறு ஜாபில் இருக்கும்போதும் பண்ணலாம். ஸோ இந்த 5 பேசிவ் இன்கமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது போக இன்னும் ஒரு 10 பேசிவ் இன்கம்ஸ் இருக்குது ஆன்லைனில் பேஸ் பண்ணி மட்டுமே எப்படி சம்பாதிக்கிறதுன்னு. இந்த வீடியோ நீங்கள்லாம் நல்லா வியூஸ் பண்ணி நல்லா பார்த்து வியூஸ் கொடுத்து நல்லா லைக்ஸ் கொடுத்து கமெண்ட்ஸ் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் என்னை ஊக்கப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு இதோட பார்ட் 2 வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதுவரையும் பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய், டேக் கேர். வி ஹாவ் அ லிமிட்டட் டைம். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ சூப்பர்.